எல்லாருக்கும் வணக்கம். இந்த வானவில் பாய்ஸ், சாரி, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த வானவில் பொட்டைங்க இருக்கிறான் பாரு, எந்த நேரமும் விஜய் விஜய். அது ஒரு சாட்டை எச்ச ஒண்ணு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு இவனுக்கு தும்பிங்க இருப்பானுங்க. எல்லாம் ஒரே கேட்டகரி தான் பேசுறதுல. இப்ப என்னன்னா, இப்போ அந்த விஜய் படத்துக்கு மாவட்ட செயலாளர் இட்டுன்னு வா, அதை இட்டுன்னு வா, இதை இட்டுன்னு வான்னு சொல்றானுங்க. சரியா? டிக்கெட் விஜய் தலைமையில அடிச்சு நம்ம யாரும் டிக்கெட் விற்கல, பிளாக்ல டிக்கெட் விற்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணுமா? அததான் திருப்பி நான் கேக்குறேன், வானவில் போட்டீங்களா? என்ன வாத்தா இருக்கிறா, உங்க அப்பா இருக்கிறான், உன் பொண்டாட்டி இருக்குதுல, 3 பேர் மேலயும் தலையில கைய வச்சு நான் கரெக்டா தான் பேசுறேன், யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசுவேன், நான் நியாயமா தான் கரெக்டா கேட்கிறேன் அப்படின்ட்டு எங்கேயும் நான் சொம்பு அடிக்கல, எங்கேயும் நான் சொம்பு கழுவல அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்டா நீ நியாயமா சொல்றா பாப்பா. நீ தலையில கைய வச்சு சொல்றா. நீ சொன்னாலும் சொல்லுவ, அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி எங்க கழுவுற, அத முதல்ல கழுவு. சரியா? டேய், உனக்குலாம் எவனா பொண்ணு குத்தான்? டோர போட்ட நீயே ஒருத்த ஒரு டப்ஸா கண்ணு. உனக்குலாம் எவன் பொண்ணு குத்தான்? அவன் எவன் தெரியலையே. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்குலாம் ஒரு பொண்ணு குத்து, உனக்கு ஒரு கல்யாணம் வேறியா? எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா? இவருக்கு 9 பொண்டாடி கேக்குற மாதிரி உன்னால ஒரு நீ போய் ஒரு வேர்வை சிந்தி ஒரு ஜட்டி வாங்கி போடுறா. எல்லாமே தளபதி காசுரா. நீ தளபதியை பத்தி பேசினாதான் உங்க வீட்லயே சோறு. அது ஒரு பொட்டகிராம் பேரு, அந்த சாட்டை துரை முருகன் மாமா பயலே, அந்த நாயும் அதே தான். உங்க 2 பேருக்கு டார்கெட்டு விஜய் தான். ஆனா உங்க 2 பேருக்கும் உங்க குடும்பத்துக்கே சாப்பாடு போடுறதும் விஜய் தான். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா சொம்ப அச்சுனே தான் இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் அடிப்பீங்கடா? அடிங்கடா. ஆனா திருப்பி நாங்க அடிக்கும் போது ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு பேரு, நீங்க திட்டுங்கண்ணா, நீங்க எவ்வளவு திட்டுறீங்களோ திட்டுங்கண்ணா, நாங்க திட்டும் போது நீங்க கம்முன்னு இருப்பீங்கண்ணா. அந்த மாதிரி கதைலாம் ஒரு நாள் மாட்டுவீங்க. ஆனா உன்னெல்லாம் மாட்டினான்னு வச்சுக்கா, சாட்டை பாரு கதர்ன்னு இருக்கிறான். இப்போ ஒரு 25,000 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாராம், பிடிக்கிடுவாராம், கீச்சிருவாராம் மயிறு. இதுக்கே அது பயந்துங்கன்னே பேசுது. மத்தவங்கள பேசும் போதெல்லாம் தெரியல அந்த நாய்க்கு. மக்களே, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. இவனுங்கள மாதிரி ஆளால தான் நம்ம இருக்கிற இப்படி தாழ்ந்து போயிட்டு இருக்கிறோம். உண்மை அதுதான். நம்ம என்ன சொல்றது, எவ்வளோ எவ்வளோ மாற்றம் வந்தாலும் நம்ம ஊருக்கு ஒன்றும் மாறல. கேட்டா இங்க மாறிச்சு அங்க மாறிச்சுன்னு வாய் கூசாம போய் தான் சொல்லுவானுங்களே தவிர, எவனும் இதோ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தியா, சாரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாயி சிறந்த பேச்சாளர்னு சொல்லி உதயநிதி வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு ஊர்ல அடுக்குமா? கேடு கட்டது. அந்த நாய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா அதை அமுச்சுதான் விட்டுருப்பான் போல இருக்குது. இப்ப வீட்லயே நாளைக்கு அவங்க வீட்லயே தளபதி தான் பிடிக்கும், எனக்கு மு.க.ஸ்டாலின் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா இவரும் அங்கதான் அமுச்சு விடுவாரு போல இருக்குது. அவர் பேசின பேச்சுக்கு அங்க அமுச்சு விட்டுதான் இந்த பதவி எல்லாம் வாங்குறான் போல இருக்குது. பயம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. அவனுங்களுக்கு எல்லாம் என்ன பயம்? மேடை ஏறி பேசுற நாய நீயே பேசும்போது நாங்களாம் பேச மாட்டோமா? பேசலன்ற ஒரு தைரியத்துல தானே நீங்களாம், எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தைரியத்துல தானே நீங்களாம் பேசினீங்க. பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நாங்களாம் காட்டுவோம். சரியா? தளபதிக்கு ஒண்ணுன்னா நாங்களாம் இருக்கிறோம். என்ன மாதிரி நிறைய பேர், இன்னும் எவ்வளவு பேரு வெளிய முகம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களெல்லாம் யாரையும் நாங்களாம் சும்மா விட மாட்டோம். பேசுற பேச்சு யாரா இருந்தா சரி, இந்த வானவில் பொட்டைங்க, இந்த இடுமாவர கார்த்தி, இந்த சாட்டை துரைமுருகன் மாமா பையில, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்னு நிறைய இந்த எச்சைங்க நிறைய இருக்குது. ஒரு கிளையில இருந்து எப்படி ஒரு கிளையில இருந்து நிறைய இலை வருமோ, அந்த மாதிரி இலை. அப்படி அந்த வர மரத்தை பூச்சி ஒரு ஆட்டு ஆட்டணும்னு வச்சுங்க, எல்லாமே கீழே விழுந்துரும். எதையும் நிரந்தரம் கிடையாது. அதுங்களுக்கு புரியல. என்னைக்கு அதுங்களுக்கு புரியுமோ அன்னைக்கு வச்சு அடிப்போம். அன்னைக்கு கீழே விழுங்க, காலாலே வச்சு நசுக்கணும் எல்லாத்தையும். சொல்றாங்களோ, சொல்றதுக்கு முன்னாடி நம்மலாம் எப்படி பேசணும், நம்ம எப்படி இருந்தோம், அதெல்லாம் யோசிச்சு வந்து பேசணும். நம்ம நம்ம என்னன்னா, இவ்வளோ வருஷமா நமக்கு ஒன்றும் நடக்கல. புதுசா ஒரு மாற்றம் வரணும், புதுசா ஒரு இது வரணும். நான் தளபதி ரசிகர்களுக்கோசமா பேசல,
ஏதோ பொதுவா நான் பேசுறேன். ஒரு ரோடு நல்லா இருக்கா? எல்லார் வீட்டுக்கும் தண்ணி கரெக்டா வருதா? பஸ் யார் ஃப்ரீ கேட்டா? நீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். 10 வருஷமா இருக்கிற ஓலா ஊபர் ரேட்டு அந்த ரேட்டு அப்படிதான் இருக்குது. மனசாட்சியே இல்லாம அடிக்கிறான். இஷ்டந்தா ஓட்டுறா இல்லைன்னா போடான்ற மாதிரி அடிக்கிறான். என்ன பண்ண சொல்றீங்க? இதை வச்சு நாங்க எப்படி குடும்பத்தை நடத்துது? இது நம்ம ஆல்ரெடி எல்லாரும் ஆட்டோக்காரங்க சங்கத்துல இருந்து போயிருக்குது. அவர் இன்னும் அதை எடுத்து ஒரு கையெழுத்து போட்டு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பணம், கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து பணம். நேத்த சொல்ல இப்படி ஒரு கவர்மெண்ட் நம்ம வச்சுக்கின்னு நம்ம அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கிறோம். நாளைக்கு தளபதி மட்டும் நான் வந்தானா அவரு ஜென்மத்துக்கு நான் வாழ்ந்துனாரு போறாரு. இல்ல 5 வருஷம் கொடுத்தாதான் தெரியும். நாய் அதுக்குள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாரு, கீச்சுறாரு, புடிங்கிடுவாரு, நட்டுடுவாருன்றீங்க. இருக்கிறவங்க மட்டும் என்ன நட்டுனாங்க, புடுங்கிட்டாங்கடா உங்களுக்கு. புடிங்கிங்க நாய்ங்களா? எவனோ சரிடா, தளபதிய பத்தி எந்த நாயினா பேசுறீங்கன்னு நினைச்சுக்கலாம். நான் மட்டும் இல்லடா, எல்லாம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் வரதாண்டா செய்வான். உன் குடும்பத்தை இல்லடா டேய் சாட்டை, உன் குடும்பத்தை இல்ல, உன் பாட்டை முப்பாட்டை சேர்த்து நாங்க வலிப்போம். நீ கதர்ல வீடியோ போடாத. எதுக்கு நீ வீடியோ போடுற? ஏண்டா நீ என்ன சொன்ன, ஒரு பொது வாழ்க்கைனா வந்துட்டா எல்லாமே பண்ணணும், எல்லாமே ஏத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்ற, பேஸ் பண்ணணும் சொல்ற. அப்ப அதே தானப்பா நீ வீடியோ போடுறன்னா பொதுவோட இது தானப்பா. அதுல எப்படிப்பா கமெண்ட் பண்ணா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே உன்னையும் திருப்பி கேட்பாங்க. நீ இன்னமும் யோகிய மாதிரி பேசுற. ஏய், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துலயும் தளபதி ரசிகர் இருப்பாங்கடா யாராவது. நீ இன்னும் யோகிய மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியான்னு உன்னை கேட்பாங்கடா கேள்வி. தலைமலையே விடுவாங்க போ அப்படின்னு.